5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து திமுகவின் கணிப்பு, அதிமுகவின் எதிர்பார்ப்பு, தவேகாவுக்கு உள்ள சவால்களை அலசுகிறது நமது செய்தியாளர் நரேன் ஆதித்யாவின் இந்த தொகுப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பணிகளில் மாநில தேர்தல் ஆணையம் தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளை நியமித்து பூர்வாங்க பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதால் இன்னும் சில தினங்களில் இந்த 5 தொகுதிகளுக்கான தேர்தல் தேதிகள் முறைப்படி அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தல் வழக்கம் போல சட்டமன்ற உறுப்பினரின் தகுதி நீக்கத்தாலோ அல்லது மறைவாலோ ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ததன் காரணமாகவே இந்த 5 தொகுதிகளும் தற்போது காலியாகியுள்ளன. இதனால் தமிழக அரசியலில் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் புதிதாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செக் வைக்கும் வகையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளும் வியூகங்களை வகுக்க தொடங்கியுள்ளது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆளும் கட்சி தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த முதல் இடைத்தேர்தல் சவாலில் 5 தொகுதிகளிலும் முழுமையாக வெற்றி பெற்று தங்களது செல்வாக்கை நிரூபிக்க அனைத்து உத்திகளையும் கையாண்டு வருகிறது. இடைத்தேர்தல் நடக்கும் அனைத்து இடங்களையும் கைப்பற்றுவதன் மூலம் தங்களது ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் பேராதரவை பறைசாற்ற ஆளும் தரப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கான தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் களப்பணிகளை பிரித்து வழங்கவும் ஆளும் கட்சியின் மிக முக்கிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடந்துள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தொகுதி வாரியாக பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் வேலைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட உள்ளன. ஆளும் கட்சி தங்களின் அரசு இயந்திரம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி 4 முதல் 5 தொகுதிகளை கைப்பற்ற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுவதால் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தவேகாவின் எழுச்சிக்கு முட்டுக்கட்டை போட வேண்டிய கட்டாயமும் எதிர்த்தரப்புக்கு உள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான திமுக இந்த 5 தொகுதிகளிலும் எப்படியாவது வென்று தங்களின் பலத்தை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலில் ஏற்பட்ட சறுக்கல்களில் இருந்து மீண்டு வரவும் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படவில்லை என்பதை காட்டவும் திமுக தீவிரமாக வேலை செய்யும். ஆனால் அதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு. இந்த 5 தொகுதிகளில் 4 தொகுதிகள் கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்று இருந்தது. இதனால் இழந்த தங்களின் செல்வாக்கை மீட்டெடுக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அந்த 4 தொகுதிகளையும் மறுபடியும் கைப்பற்றி தங்களின் பலத்தை நிரூபிக்க தற்போதே வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டது. அதிமுக தனது பாரம்பரிய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டால் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளபடி 1 தொகுதியில் கடுமையான போட்டியை கொடுத்து வெற்றியை பெற வாய்ப்புள்ளது. தமிழக அரசியல் சூழலில் தவேகாவின் வெற்றிக்கு பிறகு சில முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக மற்றும் காங்கிரஸ் வெளியேறியதும் அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலரும் புதிதாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவதும் பிரதான கட்சிகளுக்கு புதிய கவலையையும் தலைவலியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த உட்கட்சி மற்றும் கூட்டணி குழப்பங்களுக்கு மத்தியில் தவேகாவின் இந்த திடீர் வளர்ச்சியை ஆரம்பத்திலேயே ஒடுக்க திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுமே மறைமுகமாக செக் வைக்க திட்டமிட்டு வருகின்றன. இந்த 5 தொகுதி இடைத்தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மினி பொது தேர்தல் போராகவும் புதிய மற்றும் பழைய கட்சிகளுக்கு இடையேயான ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகவும் பார்க்கப்படுகிறது.